சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடித்து 15 பேர் இறந்தனர். காரை ஓட்டி வந்த பயங்கரவாதி டாக்டர் உமர் நபியும் இதில் கொல்லப்பட்டார். உமர் நபி ஹரியானாவில் செயல்படும் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் சீனியர் டாக்டராக பணிபுரிந்தவன். மருத்துவ மாணவர்களுக்கு உமர் நபி வகுப்பெடுத்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதே பல்கலையில் வேலை செய்து வந்த டாக்டர்கள் முசாமில் ஷகில், ஷாகின் சயீத் உள்ளிட்ட மேலும் சில டாக்டர்களும் உமர் நபியுடன் சேர்ந்து இந்த குண்டுவெடிப்பு சதி திட்டத்தை தீட்டி கைதாகியுள்ளனர். அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் இன்னும் சில டாக்டர்களுக்கும் டெல்லி பயங்கரவாத தாக்குதலில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் வலுத்துள்ள நிலையில் அவர்கள் போலீஸ் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். அமலாக்கத்துறை அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் சோதனை நடத்தி சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதையும் கண்டுபிடித்தது. அதைத் தொடர்ந்து அந்த பல்கலை தலைவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கல்வி நிலையங்கள் பயங்கரவாத கூடாரமாக மாறுவதை ஏற்க முடியாது என AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஹைதராபாத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது: ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க நீண்ட காலம் தேவைப்படும். அதற்கு நிறைய வேலை செய்ய வேண்டும். ஆனால் யாராவது பல்கலைக்கழக வளாகங்களை குண்டு தயாரிக்க பயன்படுத்தினால் நாங்கள் அதை கண்டிப்போம். அதை யார் செய்தாலும் வன்மையாக கண்டிப்போம். டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பில் முஸ்லிம்களும் இறந்தனர், இந்துக்களும் இறந்தனர். அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும். நாட்டுக்கு எதிரிகள் நமக்கும் எதிரிகள்தான். கண்டுகொள்ளாமல் விட்டால் கொடூரவாதிகள் அவர்கள் விரும்பியதை செய்ய நாமே அனுமதி வழங்கியது போல ஆகிவிடும். அதனால் அவர்களை கண்டிக்க வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்களோ என சிலர் நினைக்கின்றனர். அது தவறு. இந்த உலகம் இருக்கும் வரை இந்திய முஸ்லிம்கள் கண்ணியத்துடன் வாழ்வோம் என்று ஒவைசி கூறினார். जो एक मदरसे का कमरा नहीं बना सकते, जो स्कूल का कमरा नहीं बना सकते, जालिम अमोनियम नाइट्राइट लेकर बैठते। 14 लोग मारे गए, मुसलमान भी मारे गए, हिंदू भी मारे गए। तो ऐसी जहनियत के लोगों के खिलाफ भी हमको इनकी खुलकर मजम्मत करनी चाहिए। ये जो मुल्क का दुश्मन है वो हमारा दुश्मन है। अगर इस तरह की हरकतें होंगी तो फिर हम तो खुली छूट दे रहे हैं जालिमों को कि जो चाहे करना है कर लो। मगर जो लोग आज ये समझ रहे हैं कि मुसलमान को सेकंड क्लास सिटीजन बनाया जाएगा, तुम भूल जाओ, तुम्हारी नस्लें खत्म हो जाएंगी, हम खत्म हो जाएंगे। जब तक दुनिया बाकी रहेगी हिंदुस्तान में मुसलमान एक बाइज्जत हिंदुस्तानी बनकर रहेगा। हम लड़ेंगे, जमहूरियत के दायरे में रहकर अपने हुकूक को हासिल करेंगे। हम अपनी मस्जिदों को बचाएंगे। तुम एक मस्जिद को शहीद करें मगर हम लाखों मस्जिदों को आबाद करेंगे।